வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கிரனாகப்பட்டவர் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த நீச்சம் அடையக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி இருக்க போது. இந்த சுக்கிரனுடைய பயிற்சியினால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த நேரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். இந்த 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவமானங்கள், போராட்டமான ஒரு வாழ்க்கை, வியாதி தொந்தரவுகள், நீண்டகால வியாதி தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த 8ஆம் இடத்திற்கு இருக்கும். பொதுவாகவே இந்த கும்ப ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருப்பாங்க. இவங்களை பத்தி யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கும்ப ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியாக தான் இவர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவர்களை பெரிய அளவுக்கு கண்டுக்காம தன்னுடைய வாழ்க்கையை தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு நடத்தி கொள்ளக்கூடியவர்கள் நம்ம கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன் அப்படி அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசியின் மீது ராகு அப்படின்ற ஒரு நிழல் கிரகம் இருக்கு. அந்த நிழல் கிரகம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை கொடுத்தாலும் தன்னுடைய பிறந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரமா வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, மினிமம் ஒரு 1000 கிலோமீட்டர் அவேயா இருக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ராகு அப்படின்ற ஒரு நிழல் கிரகம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல இந்த ராகு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராகு பகவானுக்கு இருக்கு. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பணக்காரனாக இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியா ஒரு லட்சாதிபதி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன் அப்படின்ற கூடிய இந்த கிரகம் தான். இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள், பொருளாதார ரீதியான சில விஷயங்கள்ல அதிகப்படியான தேடல்கள் இருக்கும். எந்த இடத்துல நம்ம சுவிட்சை தட்டுனா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில தேடல்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல நீங்க 2 முக்கியமான விஷயங்களை இந்த கும்பராசி என்பவர்கள் கவனிக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய ஜாதக ரீதியான திசாபுத்தியின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு பாதை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கெடுதலான திசாபுத்திகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு கெடுதலான ஒரு பாதை அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கும். ஆனா அந்த பாதைகள் அப்படின்றது நல்லதா கெடுதலா அப்படின்றத நீங்க தீர்மானிச்சு போகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு மாசத்துல உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும், லாட்ரி அடிக்கும்னு சொல்லிட்டு போக என்னால தாராளமாக முடியும். ஆனால் அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டங்களா இருக்குமா அப்படின்றது தான் உங்களுடைய திசாபுத்திகள் நிர்ணயிக்க போகுது. அதுதான் இந்த சுக்கிரன் நீச்சம் அடைய கூடிய காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு பலன்களாக இருக்கும். இந்த இடத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில அதிகப்படியான உயர்வை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பெண்கள்னால சில அவமானங்கள், ஒரு பிளாக் மார்க், எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்த உச்சத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்க இடத்துல ஒரு பிளாக் மார்க்கும் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அலுவலகத்துல பெண்கள் கிட்ட பழகிறதுலையோ இல்ல ஆண்கள் கிட்ட பழகிறதுலையோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பர்கள். அந்த கவனம் தவறக்கூடிய நேரத்துல சில தேவையில்லாத விபத்துக்கள், சில தேவையில்லாத இன்சிடென்ட்ஸ் இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில இந்த இடத்துல இந்த கும்பராசி என்பர்கள் இன்னும் அதிக கவனமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆடம்பரமான சில விஷயங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி ஒதுக்குன சில விஷயங்கள் மீது நீங்க அதிகப்படியாக ஆர்வம் காட்டி கவனம் செலுத்தி போகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நீச்சம் அப்படின்றது
இந்த கும்பராசி என்பர்களுக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஏன் நம்ம நல்லா தானே இருந்தோம், இத்தனை வருஷமா நம்ம நல்லா தானே இருந்தோம், திடீர்னு இருந்தாப்புல நமக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் வருது, இதை ஏன் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். இதெல்லாம் இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரியாக நம்மெல்லாம் இப்போ இந்த மாதிரியாக பதிவு போட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் இதெல்லாம் பார்க்காத ஒரு நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு நாங்கள் நல்லாவே இல்லை கும்பராசி என்பர்கள், எங்களுக்கு எல்லாமே கெடுதலாக நடக்குது அப்படின்னு தனக்குத்தானே ஒரு இழிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த பதிவெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உஷாரா நீங்க முன்னெச்சரிக்கையாக இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க சொன்னீங்க, நான் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருந்தேன், இந்த பிரச்சனையிலிருந்து ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பதிவுகள் உங்களை ஒரு முன்னெச்சரிக்கைப்படுத்தக்கூடிய ஒரு பதிவுகளாக தான் இருக்க போகுது. அதனால இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கேஷ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள், ஒரு அலுவலகத்துல நீங்க ஒரு கேஷியரா இருக்கலாம், ஒரு பேங்க்ல ஒரு கேஷியராக இருக்கலாம், இல்ல உங்களை நம்பி அந்த நிர்வாகத்தினுடைய முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கலாம். இந்த மாதிரியான சில பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இடத்துல உங்களை அறியாமலே நீங்க சில தவறுகள் செய்வதற்கு உண்டான ஒரு நேரம். நம்மளுடைய நிர்வாகம் தானே, நம்மளுடைய உயர் அதிகாரிகள் தானே, நம்ம இதை செஞ்சா அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, நம்மளை ரொம்ப அரவணைச்சு ஆதரவா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது தவறு செஞ்சீங்க அப்படின்னா உடனே இம்மிடியட்டான ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாழ்க்கையில விவாகரத்துகள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இது ஒரு சென்சிட்டிவான விஷயமாக இருந்தாலும் சில முடிவுகளை கடந்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான நேரத்துல இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கவே கூடாது, அறவே தவிர்க்கணும். அப்படி தவிர்த்தாதான் உங்களுக்கு நல்ல வீடு அமையும். அப்படி இல்லாத பட்சத்துல இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்துல தேடக்கூடிய ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா இந்த மயானத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங்கா வர்றது, அந்த வாஸ்து சரியில்லாமல் வர்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஏதோ ஒரு போராட்டத்தோட நீங்க அந்த வீடை புக் பண்ணாலும் கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஏதோ ஒரு சிக்கலை தர்றது, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் சில தேவையில்லாத இடர்பாடுகள் வர்றது, இது எல்லாமே இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியாக பிரச்சனையை தரும். ஏன் மேடம் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதே இந்த அளவுக்கு அபசகுணமா பேசுறீங்க அப்படின்ற சில எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதுல பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும்தான், உங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான். அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அத்தியாயத்துல இருக்கிறீங்க இந்த கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு உயர் பதவிகள் மூலமாக வருமானங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஜாக்பாட் திடீர்னு இருந்தாப்புல ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அதுவும் வெளியூர் வெளிநாடா இருக்கலாம், அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தோடு விலகி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. சில பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, இப்படி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த இடத்துல இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை பெற போறீங்க. அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள்ல சில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இவ்வளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து இன்கம் வரும், அது மூலமாக நீங்க இவ்வளவு லாபத்தை பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு சின்ன ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னா அதுல கொஞ்சம் நீங்க முடிவெடுக்கிறதுல ஒரு நிதானமான செயல்படுறது தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள்
சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஏன்னா எல்லாம் தனக்கு தெரியும், நம்ம எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம், நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயங்களை நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரம். அதனால தொழில் வாய்ப்புகள் வந்தாலும் அதுல நிதானமாக செயல்பட்டு சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இது போக உங்களுடைய திசாபுத்திகள் என்ன சொல்ல போகுது இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டத்துல? ஏன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ மேக்சிமம் திசாபுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை, சுக்கிர திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகளாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க என்னென்ன ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? ஏன்னா சுக்கிரன்றது ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ரீதியான சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த மாதிரியான பல்வேறு காரகத்துவங்கள் நிறைந்த இந்த கிரகம் நீச்சம் அடையும் போது இந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களுடைய தசாபுத்திகள் அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்னா இதுல உங்களுக்கு பாசிட்டிவும் நடக்கலாம், நெகட்டிவும் நடக்கலாம். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.